ஜீசஸோட சமாதி இருக்கு உள்ள, அதையும் காட்டுறோம் பாருங்க. இது சர்ச். மயில் கத்துற சவுண்டெல்லாம் கேட்குது பாருங்க. வந்துட்டோம் சர்ச்சுக்குள்ள. செம்மையாக இருக்கா என்ன இது பாருங்க. இவங்க எல்லாம் இந்த சர்ச் கட்டினா அந்த காலத்து மிஷினரிஸ். இதில் போட்டிருக்கோம் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க. நல்லா மரச்செடி கொடி சூப்பராக இருக்கா. 1832 to 1870 இங்கே வந்திருக்காரு. 1870 சர்ச் வந்து எப்போ ஃபவுண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 17/2/1928. ஸோ 1928 இந்த சர்ச் வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு. அந்த காலத்துலேயே கிறிஸ்தவங்க ரொம்ப ட்ரெடிஷனாக எல்லாருமே உள்ள வரலான்ற அளவுக்கு வேற லெவல் ட்ரெடிஷனை அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக திருப்பத்தூர் வாங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த இங்கே என்ன போட்டிருப்பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள் தங்கினது. உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கலட்டி போடு. நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடை காத்துக்கொள். உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. நீங்கள் ஜெபம் செய்யும்போது வீண் வார்த்தைகள் அழுப்பாதீங்கள். நாம் எதை ஏற்றபடி ஜெபித்து கேட்க வேண்டும் என்பதை அறியோம். ஆவியானவர் தாமே சொல்லி முடியாத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற பிதாவின் நாமத்தை மகிமைப்படும். இது எல்லாமே கல்வெட்டில் எழுதிட்டாங்க பாருங்க அந்த காலத்தில். இங்கே என்ன இருக்கு, இது என்னது, கிறிஸ்துகுல ஆசிரம ஆலயம், ஜபாலயம். இதில் இருக்கிறத நீங்கள் அப்புறமா நம்ம எழுதி கல்வெட்டை படிக்கலாம். இங்கே இருக்க டீட்டெயில்ஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 5 அது 10 வயசுக்குள்ளே 10 வயசுக்குள்ளே தான் இங்கே வந்து கூட்டமாக நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணியிருக்கோம். நாங்கள் ப்ரே பண்ணியிருக்கிறோம். எனக்கு எல்லாம் பழைய நினைவுகள் ஞாபகம் வருது. கிரவுண்டு இது சும்மா. உங்களுக்கு நான் மயில் காட்டுறேன். மயில் ஓடுது தெரியுதுங்களா? மயில் ஓடுது. எங்கள் அம்மா படித்த ஸ்கூலு, அவங்க சின்ன வயசில் இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க. இங்கே தான் ஏஸ்பா பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டாங்க. லைக் சண்டே ஸ்கூல் அந்த மாதிரி விபிஎஸ். இந்த ஸ்கூல் பாருங்கள், கிறிஸ்துகுல ஆசிரமம் ஸ்கூல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஜோலார்பேட் ஜங்ஷன் வந்து ட்ரெயின் ஏறி உட்காந்துருக்கோம் பாருங்க. எந்த சீட்டுன்னு தெரியாமல் நாங்கள் ஏதோ ஒரு சீட்டில் ஏறி உட்காந்துருக்கிறோம். டிடிஆர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் சென்னை போயிட்டு சென்ட்ரல் போயிட்டு உங்களுக்கு